வணக்கம். மகிழ்ச்சி கல்வி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் முனைவர் சா மோகனப்பிரியா. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்க தமிழ் மொழி பாடத்திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது 2ஆம் பருவ மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாடத்திட்டம் பார்க்க போகிறோம். அதில் நாம் இதுக்கு முன்னாடி தேவாரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பராபரக்கண்ணி. பராபரக்கண்ணியை எழுதியது யாருன்னு பார்த்தா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல பராபரக்கண்ணியை பார்க்குறதுக்கு முன்னாடி குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அவர்களுடைய குறிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அவர்களை இஸ்லாமிய சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் பல பக்தி பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய ஒவ்வொரு பக்தி பாடல்களுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா மதத்தினருமே படிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குது. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சுல்தான் அப்துல் காதிர் அப்படிங்கிறத இவருடைய இயற்பெயர். இவருடைய தந்தை பெயர் நயினார் முகமது, தாயார் பெயர் ஃபாத்திமா. இவர் தமிழ் மொழி மற்றும் அரபி இந்த 2 மொழிகள்லையுமே புலமை பெற்றவராக வாழ்ந்திருக்கிறாரு. இவர் 1792 பிறந்து 1838 இறைவனை அடைந்திருக்கிறாரு. இவர் பிறந்த ஊருன்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க தொண்டி அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க குணங்குடி அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறந்தார். இவரை ஏன் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா இவர் பிறந்த ஊர் குணங்குடி அப்படிங்கிறதாலையும், மஸ்தான் அப்படின்னா என்னென்னா இறைவனை ஆழ்ந்து வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவனை வெறிக்கொண்டு வழிபட்டு இருக்கிறாரு. அதனால தான் இவரை மஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் மஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவருக்கு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பராபரக்கண்ணி, மனோன்மணியக்கண்ணி, நிறமாயக்கண்ணி, அகத்தீசர் சதகம் இது போன்ற சில நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல் இவரை பற்றி 2 பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா நான்மணி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க சரவண பெருமாள் ஐயர் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறமா குணங்குடி நாதர் பதிற்று பத்தாந்தாதி அப்படிங்கிற நூலும் இவரை பற்றி எழுதப்பட்ட நூலாக கருதப்படுது. வாங்க பராபரக்கண்ணியை பார்க்கலாம். பராபரம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இறைவன், உயர்வினுள் உயர்வானவன் அப்படின்ற பொருள் தான் பராபரம் அப்படின்றதுக்கான பொருள். சொல்லப்போனால் இறைவன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். அதே போல் கன்னி அப்படின்னா என்னென்னா 2 பூக்களை ஒரு நாரில் தொடுத்து கட்டுவாங்க இல்லையா, அதைத்தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலுக்கு ஏன் கண்ணின் பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நாரில் 2 பூக்களை கட்டுறது கண்ணியாக இருக்கிறதுனால இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே பாடலில் 2 வரிகள் இடம்பெற்றிருக்கனால இதுக்கு கண்ணி அப்படின்ற பெயர் சூட்டுறாங்க. பாடல் பார்க்கலாம். நம்ம பாடப்பகுதியில் 20 பாடல்கள் நமக்கு பாடமாக அமைந்திருக்குது. முதல் பாடல் என்னன்னு பார்த்தோன்னா அண்ட புவனமென்றும் ஆடு கூத்தினையான் காட்டாய் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா அண்டம் புவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டம்னாலும் புவனம்னாலும் உலகம் அப்படின்ற பொருள் தான். இறைவன் இந்த அண்டத்திலே இந்த உலகத்திலே திருக்கூத்து ஆடக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவன் நீ ஆடுற திருக்கூத்தினை எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காட்டாய் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த திருக்கூத்தினை எனக்கு காட்டு, மேன்மையிலும் மேன்மையான இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பராபரம் அப்படின்னா மேன்மையிலும் மேன்மையான இறைவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்குறாரு. அடுத்த பாடலில் என்ன கேட்குறாரு அப்படின்னா அடுத்த பாடலில் ஆதியாய் ஆண்டவனாய் அக்ததுவாய் நின்ற பெருஞ்சோதியாய் நின்மலனாய் சூழ்ந்தாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இருக்கக்கூடியது இறைவன் தான். இந்த உலகத்தில் இருக்க தொடக்கமும் நீங்கள் தான் இறைவனே. அதே போல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. நின்ற பெருஞ்சோதியாக இருக்கீங்க. எல்லா பொருளாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. ஜோதியாகவும் நீங்கள் தான் காட்சி தரீங்க.
குறைவில்லாமல் இருக்கக்கூடியது நீங்கள் தான். இப்படிப்பட்ட நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கீங்க பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. பராபரம் அப்படின்னா இறைவன் அர்த்தம். இறைவன் வந்து ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இருக்கிறாரு. எல்லா பொருளாகவும் அவர் தான் இருக்கிறாரு. ஜோதியாக இருக்கிறாரு. குறைவில்லாத இடங்கள்லையும் அவர் தான் இருக்கிறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் இறைவன் சூழ்ந்திருக்கிறாரு அப்படின்றத இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டில் வேத மறைப்பொருளை வேதாந்த உட்கருவை ஓதி உனையறிந்தார் உண்டோ பராபரமே. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேதமான மறைப்பொருளாக நீங்கள் தான் இருக்கிறீங்க, வேதாந்தமாகவும் உள்ளே இருக்க பொருளாக நீங்கள் தான் இருக்கீங்க. அதாவது 4 வகை வேதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேதமாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க, வேதாந்தமாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்படி உங்களை பற்றி அறிஞ்சவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா இறைவனே அப்படின்னு சொல்லி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு கேட்குறாரு. அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட புவனமுடன் ஆகாசம் என்று சும்பி கொண்ட மெய்ஞான கூத்தே பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட புவனம் அதாவது இந்த உலகத்துலேயும் சரி, ஆகாசம் அதாவது வானத்துலேயும் சரி, இந்த 2 உலகத்துலேயுமே மெய் ஞானமாக இருக்கக்கூடியது நீங்கள் தான். இப்படிப்பட்ட நீங்கள் கூத்தினை ஆடுறீங்க, மெய்ஞான கூத்து ஆடுறீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் அந்த கூத்து ஆடுறத எனக்கு வந்து காட்டுங்க பராபரமே, அதாவது காட்டுங்க இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாவார் புகழ் கெட்டா நாயகனே நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்கள் வாயால் போற்றி புகழ்கிறோம் இல்லையா இறைவனை, அப்படி அந்த புகழுக்கெல்லாமே எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். அந்த இறைவன் வந்து நாதாந்த பூவாக வந்து மலர்ந்திருக்கிறாரு. நாதாந்தம் அப்படின்னா ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்கிறாரு, அப்படி பூத்திருக்கிற இறைவனே அப்படின்னு சொல்லி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பேரார் பெரிய பெரும்பொருளே பேதை தனக்காரிருந்தும் பலநாமோ பராபரமே அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா என்னென்னா, பேரளவில் கூட நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இந்த பேதை அதாவது ஏழையான எனக்கு வந்து அருள் புரிங்கன்னு கேட்குறாரு. என்னை சுற்றி நிறையா பேர் இருந்தாலுமே உங்களை வந்து அடையிறதுக்கான வழி யார்கிட்டையுமே இல்லை. நீங்கள் தான் வந்து அதுக்கான வழியை கொடுக்கணும் இறைவனே பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சுற்றி இருக்கிறவங்களால எனக்கு என்ன பலன் இருக்குது, நீங்கள் எனக்கு அருள் கொடுங்க பராபரமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாடல் மாறாய நற்கருணை மாவருள் சித்தித்திடவே பாராயோ வையா பகராய் பராபரமே. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட கருணை எனக்கு கிடைக்கணும், உன்னோட அருள் எனக்கு வேணும், எனக்கு எல்லா அருளும் கிடைக்கிறதுக்கு உன்னோட கருணை வந்து எனக்கு வேணும், அதுக்கு நீ தான் சித்தம் செய்யணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனே நீ தான் எனக்கு வந்து கண் திறந்து உன்னோட கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லி இறைவனை கேட்குறாரு. அடுத்த பாட்டில் ஆனாலும் உன்பாதம் யாசித்திருப்பதற்கு தானாய் இறங்கி அருள் புரிவாய் பராபரமே. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பாதத்தை நான் எல்லா சூழல்லையுமே பற்றி இருக்கிறதுக்கு உன்னோட அருள் எனக்கு வேணும், உன்னோட அருளை கொடுங்க இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாடல் நாதாந்த மூல வீட்டுக்குள்ளிருக்கும் மாதவத்தோர்க்கான மறுவே பராபரமே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நாதாந்த தத்துவமாக இருக்கக்கூடிய மூலப்பொருளே இறைவனே நடு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதவத்தோருக்கான மறுவே அப்படின்னு சொல்கிறாரு. மூல வீட்டுக்குள்ளே அதாவது நடு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தமாக இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கக்கூடிய மாதவ பொருளே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவனே நீங்கள் தான் வந்து நாதாந்த தத்துவமாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த பாடலில் உடலுக்கு உயிரே என் உள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும்
மலையும் திரிந்து காணேன் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட உடல் இருக்கக்கூடிய உயிர் நீங்கள் தான் கடவுளே அப்படின்னு சொல்கிறாரு. உடலில் உயிர் இல்லை அப்படின்னா உடல் இருந்தும் வீண் தான் இல்லையா? அந்த மாதிரி என் உள்ளத்துக்குள்ளே வசிக்கக்கூடிய இறைவன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை கடல் மலை எல்லா பக்கம் தேடி திரிந்து தேடி பார்த்துட்டேன். ஆனால் உங்களை எங்கேயுமே என்னால் காணவே முடியல, பார்க்கவே முடியல. உங்களோட காட்சியை எனக்கு காட்டுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, மாந்திரத்துக்கு எட்டா மறைப்பொருளே மண்ணுயிரே சேர்ந்து வெளித்தோற்றத்தின் சித்தே பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறைவனை அடையிறதுக்கு மாந்திரம் தந்திரமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி உயர்ந்தவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மறைப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் நிலை இல்லாதது அப்படிங்கிறது தான் எல்லாமே. நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் கடவுளே. 7 பிறவிகளுக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய உங்களை மட்டும்தான் உங்களோட பாதம் தான் பணியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாந்திரங்கள் தந்திரங்கள்லாம் கற்றவங்க கூட உங்களை சேர முடியாத அளவுக்கு நீங்கள் எட்டாத உயரத்தில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் தோற்றமாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க, முடிவாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க, சித்தியாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட இறைவனே அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அடுத்த பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனியனுக்கு ஆதரவு தரணியில் இல்லாமல் அநியாயம் ஆவது உனக்கு அழகோ பராபரமே அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் தனியாக இருக்கேன், எனக்கு ஆதரவுன்னு சுற்றி மக்கள் இருந்தாலும் அந்த ஆதரவு இல்லை. என்னை இப்படி நீங்களே தனியாக விட்டுறலாமா? எனக்கு ஆதரவாக நீங்கள் தானே இருக்கணும் கடவுளே. என்னை இப்படி தனியாக விட்டுறது நியாயமா? நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஓடி திரிந்தும் அலைந்தும் உன் பாதம் காணாமல் வாடி கலங்குகிறேன் வாராய் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஓடி திரிந்து உன்னை தேடி பார்த்தேன் கடவுளே, உன்னோட பாதத்தை என்னால் பார்க்கவே முடியல. அதனால் நான் வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். நீ என்னோட வருத்தத்தை பார்த்துட்ருக்கலாமா? உன்னோட கருணை என் மேலே காமி. நீ என்னை அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாரு. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தூராதி தூரம் தொலைந்து மதி உன் பாதம் பாராத பாவத்தாற் பயந்தேன் பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, வெகு தூரமாக நான் உங்களை தேடி பார்த்துட்டேன், வெகு தூரம் ஓடி திரிந்து தேடி பார்த்துட்டேன். உங்களோட பாதத்தை என்னால் பார்க்கவே முடியல. உங்களோட பாதத்தை எனக்கு காட்டுங்க கடவுளே. என்னுடைய காலம் இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உன்னை ஒரு முறையாவது நான் உன்னோட பாதத்தையாவது நான் பார்த்து தரிசனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கடவுளே. நீங்கள் எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாட்டில், தேட கிடைக்காத திரவியமே தேன்கடலே ஈடும் உனக்கு உண்டோ இறையே பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, தேடி கிடைக்கக்கூடிய திரவியங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருந்தாலும் கூட தேடி கிடைக்காத திரவியமாக இருக்கக்கூடியது நீங்கள் தான், தேன் கடலாக இருக்கக்கூடியதும் நீங்கள் தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஈடு இணையே இல்லை இறைவனே பராபரமே அப்படின்னு பாடுறாரு. அடுத்த பாட்டில், அரிய பெரும்பொருளே அன்பாய் ஒரு வார்த்தை பரிபூரணமாய் பகராய் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரிதிலும் அறியாதவன் நீங்கள் தான். அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, என்கிட்ட அன்பாய் ஒரு வார்த்தை பேசக்கூடாதா கடவுளே அப்படின்னு கேட்குறாரு. இத்தனை நேரமாக உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தவர் இப்போ என்ன கேட்குறாரு, நான் உங்ககிட்ட பேசணும். நீங்கள் அரிதிலும் அறியாதவர் நீங்கள் தான், அரிதிலும் அரிதானவர் நீங்கள் தான். அப்படிப்பட்ட இறைவன் அன்பா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாடல் என்ன சொல்கிறாரு, எப்பொழுதும் உன் பதத்தில் என் கருத்தை எய்துதற்கு இப்பொழுதே கைப்பிடித்தாய் இறையே பராபரமே அப்படின்னு பாடுறாரு.
இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே நான் உங்களோட பாதத்தை பற்றி இருக்கிறதுக்கு எனக்கு அருள் கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி எப்போ உங்கள் பாதத்தை நான் பார்க்க போகிறேன்னு தெரியல, அதனால் உங்களோட கையை கொடுங்க கடவுளே, உங்களோட கையை பிடித்து நான் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிங்க இறைவனே, பரம்பொருளே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, வாதுக்கடர் வரும் வம்பரை போல் ஓசிமனம் ஏது கடர்வதியா எளியேன் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட மனசு என்கிட்டே வீணா வாதம் பண்ணிகிட்ருக்கு, இந்த வாதம் பண்ணுறதெல்லாம் சரியா இறைவனே, நான் ரொம்ப எளியேன் இல்லையா, இந்த எளியவனுக்கு மனம் இறங்கி நீ அருள் புரியக்கூடாதா இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, உன்னதான் பற்றி இருக்கணும்னு நினைக்கிறேன், என் மனசு தான் வீணாக வாதம் பண்ணிகிட்ருக்கு, இப்படிப்பட்ட என்னை போன்ற எளியவனுக்கு நீ இறங்கி அருள் புரிங்க இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாட்டு, ஐயோ எனக்கு உதவும் ஆதரவை விட்டு விட்டு தையலறை தேடி தவித்தேன் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் என்ன பாடுறாரு அப்படின்னா, இறைவனே எனக்கு உதவி செய்கிறவங்களெல்லாம் நான் விட்டுட்டேனே, உதவி செய்யாதவங்களை தேடி தவிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறமா அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்திசையும் நோக்கி இசையாதிருக்கூத்தாய் வித்தை விளையாட்டு விளைப்பாய் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனே நீங்கள் எல்லா திசையிலையுமே இசையாத ஒரு பொருளாக இருக்கக்கூடியவர் நீங்கள் தான், அப்படிப்பட்ட நீங்கள் திருக்கூத்தை நடத்துகிறீங்க, இப்படி திருக்கூத்தை நடத்தி திருவிளையாடல்கள் செய்து நிறைய விளையாட்டு காட்டுறீங்களே, இப்படி என்கிட்ட விளையாடலாமா, நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நீங்கள் எனக்கு அருள் புரிங்க இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்க பராபரக்கண்ணியில் இருக்க பாடல்கள். இந்த காணொலியிலிருந்த இடம்பெற்றிருந்த பராபரக்கண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மகிழ்ச்சி கல்வி வானொலியுடன் இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் முனைவர் சா. மோகனப்பிரியா.